உன்னோடதுன்னு வரும்போது எல்லாம் இப்போ எடுத்து புசுக்குற. எனக்கு அது ரொம்ப 2-3 நாள் எனக்கு மைண்டு சரியில்லை இதில். அதெல்லாம் இதுவா இதெல்லாம் பொய் பதிவு சொல்லுவாங்க ராமாயணத்துல இது மாதிரி கைகை மாதிரி. இல்ல இதெல்லாம் விடக்கூடாது. நான் போய் ஒரு நாளைக்கு கேட்கறேன். நீ என்ன வேணா கிடக்கும், நான் அதுக்கிட்டே வர மாட்டேன், நான் வாயை திறக்க மாட்டேன். நான் இனிமே அந்த ஆத்துக்கு போகிறது, பீரோலேருந்து என் சாமான்களை என்ன வேணுமோ கல்யாணம்னா போய் எடுத்துக்கிறது, கல்யாணம்னா அட்டன் பண்ணிட்டு திருப்பி கொண்டு வந்து வைக்கிறது. இதை 2 தான் இனிமேல் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். அந்த வீடு என்னோட ஒரு ஸ்டோர் ரூம் கம் லாக்கர், அவ்வளோதான் எனக்கு. நீ என்ன வேணா வச்சுக்கோவாகிட்ட வரும், எனக்கு வேண்டாம். இல்ல அம்மா பண்றதுக்கு நானே போறதை குறைச்சுக்கிட்டேன். அப்பா கெட்டு போனதுக்கு அப்புறம் அந்த இதுக்காக மாசம் மாசம் தோட்டம் மாசத்துக்கு கூட நான் இங்க வந்துட்டேன். அது சரி. அல்ல அதுவே நீ இது முன்னாடி தெரிஞ்சா நீ ஒன்று அதுக்கே நான் போக விட்டுருக்க மாட்டேன். ஒன்றுத்துக்கும் வா போகிறா என்ன பண்ணிட்டு போகிறா, உனக்கு நடி பழப்பது சும்மா கடை நீ பேசாமல் சொல்லி வந்திருப்பேன் நான். எனக்கு இப்போ தானே தெரியும். நான் ராமன்ட்ட கேஷுவலாக ஆரம்பித்த விஷயத்தை வாங்கினேன். ஒரு 3 நாள் முன்னாடி விஷயத்த கேட்டப்போ தானே அவன் சொன்னான் என்கிட்ட. இல்லை இவா இதை பற்றி வாயே திறக்கல பாரு நம்ம கிட்ட. பேசாம உம்முன்னு உட்காந்துருக்கா. அது நித்யா ஒரு அசடா போயிட்டாடா வேறையா. இன்னும் எனக்கு அதுவும் எனக்கு ஒரு இது இல்லை. ஆனால் அவளை சொல்லி குத்தம் இல்லை. ஏன்னா அவளுக்கு குழந்தை ஒன்றும் இல்லை. எல்லா காசும் இவங்களுக்கு தான் வர போகிறது அவ்வளவும். அதில் அவரை சொல்லிக்கிறா அப்பப்போ. ஐயோ அந்த பணம் எல்லாம் எப்படி வந்ததோ அவளுக்கே அது ஒன்றுமே அவத்துல ஒன்றுமே சரியா இதுவால அது அப்படியே ட்ரஸ்ட் பண்ணிட வேண்டியதான், ட்ரஸ்ட் கட்டிட வேண்டியதான். ஆமாண்டி இவள் ட்ரஸ்ட் கட்ட போறா பார்க்குறேன், நான் இவன் என்ன ட்ரஸ்ட் கட்டுறாங்கிறத நான் பார்க்குறேன். ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு தான். ஒரு நாள் சொன்னா எப்பயோ நான் ரொம்ப அதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து கேட்டுக்கல. அதை உடனே இப்போ ஏன் இவளுக்கு வந்து சாந்தாதை வச்சுட்டு போயிருக்கா, அதெல்லாம் வேண்டாம்னு சொன்னாடா. பிறந்தாத்துலேருந்து வந்து அதெல்லாம் இவாள்ல அவளுக்கெல்லாம் அங்கேருந்தெல்லாம் வரணும், நமக்கு மாத்திரம் இங்கேருந்து ஒன்றும் வரக்கூடாது. ஐயா உனக்கு வசதி இல்லையா நீ வாங்கிக்கிறியா, நான் உன்னை ஒன்றுமே சொல்லலை, தாராளமாக எடுத்துட்டு போ. நீ என்னை விட நல்ல வசதியில் இருக்க. உனக்கு 3 வீடு, எனக்கு 1 வீடு கூட கிடையாது. நான் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். நல்லவருக்கு தெருவெல்லாம் வீடு. அது சரி, சென்ற இடமெல்லாம் சிறப்பு தான். சென்ற இடமெல்லாம் அது கற்றோருக்கு. ஆமா அது கற்றோருக்கு, நல்லவருக்கு எல்லாம் வீடு. இருக்கிறவனுக்கு 1 வீடு, இல்லாதவனுக்கு பல வீடு. அது வேணா ரைட்டு. இல்லாதவனுக்கு பல வீடு, வாடகை வீடு. ஐயோ இப்படி சொல்லி மனசு எழுதிக்க வேண்டியதான். இல்ல அவ பண்ணின அந்த குசும்புல இவாளும் உள்கைங்கிறதா என்னால ஜீரணிச்சுக்க முடியல. இத பிளைனா சொல்லலை. பிளைனா எங்கள்கிட்ட நம்மள்கிட்ட பேசலை. அது எனக்கு பிடிக்கல. இவர் ஒன்றும் அல்பாயசில் 15 வயசுல போயிடலடி என்ன நன்னா எப்போ வேணாலும் போயிடுவோங்கிறது தெரிஞ்சுட்டு 90 வயசுல தான் போயிருக்காரு. கூட கூட வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காரு. 2 lakhs தரப்போறேன். நான் எங்கிட்ட இப்போ கூட சொன்னார் ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தடவை. இப்பயும் அவர் சாகிறதுக்கு ஒரு 1 மாசம் முன்னாடி ஈச் 2 lakhs. நான் சொன்னேன் என் 2 lakhs எனக்கு பணம் தர வேண்டாம்ப்பா, இந்த அவுட் ஹவுஸ்க்கு மேலே ஒரு நன்னா ரூம் போட்டு கொடுத்துரும் எனக்கு போறோம்னு சொன்னேன்னா. நான் எப்போ வந்தாலும் நானும் என் குழந்தையோட தங்கிக்கிறதுக்கு எனக்கு மெட்ராஸில் நான் போய் பிச்சைக்காரி மாதிரி நான் விவாதத்தில் யார் வீட்டிலே போய் நிற்க வேண்டியிருக்கு. எனக்கு அது வேண்டாம், ஒரு ரூம் போட்டு கூட எனக்குன்னு சொன்னேன்.